ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு புதுசா ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய வரலாறு படைச்சிருக்காரு. 2.5 வருஷத்துல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து மக்களோட ஃபுல் சப்போர்ட்டோட மெஜாரிட்டி இது மாதிரி வின் பண்ணி, என்ன உங்களுக்கு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட இது வந்து அவருக்கு நிறைய வந்து இருந்திருக்கு, மக்கள் செல்வாக்கு. அதுல அவர் வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல, அழைப்புதல் கொடுத்தாங்க, அதனாலதான் வந்தேன். தனிப்பட்ட அழைப்பு வந்துச்சு, அதனால வந்தேன். ஒரு 60 ஆண்டு கால திராவிட கட்சியோட ஆட்சியோட முடிவுக்கு வந்திருக்கு, புது அரசியலுக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திராவிட கட்சியோட ஆட்சியை ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி எல்லாரும் பேசப்படுது. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறதுனால மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதனால நம்ம மக்கள் தீர்ப்பை நம்ம வந்து ஒத்துழைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில நிறைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் செயல்பட்டாங்க. அந்த திட்டங்களா தொடரும் நினைக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க, உங்களுடைய கருத்தை நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது வந்து நியாயமானதா இருந்தா நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதை தொடருவாரு. நியாயம் இல்லாததை வந்து அவர் தொடர மாட்டாருன்றது என்னோட கருத்து. முதல் திட்டமா வந்து 3 திட்டங்களை வச்சிருக்காரு, அதை எல்லாமே நல்ல திட்டங்கள். அதுவும் இந்த போதை தடுப்பு இது வந்து நிஜமாவே வந்து இன்னைக்கே அதை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாமே நல்ல திட்டங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த இதுக்கு கொடுத்துருக்காரு, அந்த யூனிட்ஸ். இது அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம்லி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல இது. பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த சிங்கப்பெண் திட்டம்ன்றது வந்து ரொம்ப நல்ல திட்டம். ஒரு பெண்ணா இருந்து அதுக்கு வந்து நான் ரொம்ப இது பண்றேன், அப்ரிஷியேட் பண்றேன், அதை பாராட்டுறேன். திமுகவுல இருந்து யாரும் வராத சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரோட பொண்ணா வந்து கலந்துருக்கீங்களா? அதான் சொல்லுங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் பொண்ணா கலந்துருக்கீங்களா, இல்ல தனிப்பட்ட உங்க விருப்பத்தின் அடிப்படையில வந்து போயிருக்கீங்களா அந்த நிகழ்வுக்கு? நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் விரும்புறாங்க. இன்னொன்று அதுக்காக நான் வந்தேன். இன்னொன்று வந்து கோட்பாடுகள் வந்து அவரோட கோட்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு வந்து அவரோட அந்த சிந்தனைகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் வந்தேன். ஆமாங்க. தெரியல, வந்து அது வந்து என்னன்னு தெரியல. அது வந்து எப்படி போகுதோ காலம்தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆமாங்க, விஜய் ரசிகை. அது வந்து எனக்கு அப்ப இருந்தே அவரோட அந்த எல்லாமே பிடிக்கும். அவரோட ஸ்டைல, அவரோட டான்ஸ், அது எல்லாமே பிடிக்கும் ரொம்ப. அவரோட ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூம், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பிடிக்கும். இப்ப வந்து அவர் அரசியலுக்குள்ள வந்தும் அவர் வந்து ஒரு தனி பாதையை வந்து அவர் இது பண்ணி இவ்வளோ நீங்க சொல்றீங்கல்ல 60 வருஷ திராவிட கட்சிகள்ல வந்து எல்லாரையும் தைரியமா வந்து தனி மனுஷனா நின்று அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் வந்திருக்கிறது வந்து உண்மையாவே வந்து பாராட்டணும் நம்ம. அதுவும் இந்த ஒரு வாரம் வந்து 4 தடவை கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்து விடாமுயற்சியோட அவர் வந்து நின்னதுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுக்கள் அவருக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றி.